வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பச்சை மிளகாய் சட்னி பண்ண போகிறோம். இந்த சட்னியை 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். பச்சை மிளகாய் ஃப்ளேவரோட இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சட்னியை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் சட்னிக்கு நம்ம எதையுமே வதக்க போகிறதில்ல, டைரெக்டாக அப்படியே பச்சையாக தான் அரைக்க போகிறோம். இந்த மிக்ஸி ஜாரில் 10-12 சின்ன வெங்காயம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கங்க. அது கூட 5 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், 2 பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளி, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். சட்னியை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். ஸ்டவ்வில் பேன் போட்டு சூடாயிடுச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். நம்ம பச்சை மிளகாலாம் நிறைய சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நல்லெண்ணெய் இந்த அளவுக்கு சேர்த்தா நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கங்க. உளுந்து நல்லா கலர் மாதிரி வந்துடணும். அதுக்கப்புறமா கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். அரைச்ச சட்னியை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பவுடர் சேர்த்துருக்கிறதுனால சட்னி வந்து நல்ல வாசனையாக இருக்குது. இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நிறைய சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த சட்னி சாப்பிடும்போது பச்சை மிளகாய் ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு டிஸ்பிளே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பச்சை மிளகாய் சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.